கிருபை டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இப்போதும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபை டிவி நேயர்களை ஆசீர்வதியும், கிருபை டிவியையும் அது நடத்துகிற சேர்மன் குழுவினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தாரும். இந்த நிகழ்ச்சி திரளான ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொண்டு வரட்டும். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் நமக்கு கொண்டு வருவார்கள், ஜெபிப்பார்கள். இணைந்திருங்கள். அதற்கு முன்பதாக அதற்கு ஆதாரமான வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஆமென். வாசிக்கும்படியான வேத வசனம் ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பதே. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை டிவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுல கூட எங்களுடைய எம்பிடி ப்ரோக்ராம்ஸ் அன்றுவரே கிருபை டிவியில் வரும்படியாக கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நடத்துகிற அருமையான சேர்மேன் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய கூட இருந்து செய்கிற ஊழியக்காரரையும் டிவியில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் கிருபை டிவிக்கும் அதை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் உண்டாகட்டும். இந்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக இருக்கட்டும். வருஷத்தை உன்னுடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, இந்த வருஷத்தோட ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் சமாதானம் நிறைந்ததாய் சுகம் நிறைந்ததாய் இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கிருபை டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் தீவிரம், இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. கர்த்தரின் தீவிரம், the hastiness of the Lord. தீவிரம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் தீவிரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு படித்த ஒரு வேத வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்கிறாராம். எதை நடப்பிக்கிறாரு? ஒரு கேள்வி வருது இல்ல? தீவிரம்னு சொன்னாலே முழு மூச்சோடு இறங்கி எந்த செய்கிற காரியங்கள் தீவிரம். அவசரப்பட்டு செய்யறது இல்லை. அவசரம்னு சொல்றது சில நேரம் தப்பா கூட போய் முடிஞ்சிடும். அவசரப்பட்டு செய்யும் போது பதறி போய் செய்கிறது இல்லை. பதறுகிற காரியம் சிதறிடும்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் சிலர் பதட்டப்பட்டு வேகமா போய் எதையோ ஒன்று செஞ்சுட்டு ஏதோ ஒன்று முடிச்சிடும். பதஷ்டப்பட்டு செய்யறது இல்லை, அவசரப்பட்டு செய்யறது இல்லை. முழு மூச்சோடு நிதானமாய் சிந்தித்து செயல்பட்டு அதை எப்படி ஆக்கப்பூர்வமாய் செய்யலாம், அதுதான் தீவிரமாய் செய்யறது. யோசனையோடு ஒரு காரியத்தை செய்து முடிப்பது தீவிரம். முழு மூச்சோடு செய்து முடிப்பது தீவிரம். மனுஷன் காட்டுற தீவிரம் இருக்குல்ல, நாம தேவனுக்கு தீவிரம் காட்டுறோம். மரியாள் தீவிரமாய் புறப்பட்டு மலை நாட்டுக்கு சென்று சகரியா வீட்டில் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். வாழ்த்துவதற்கு மரியாளின் தீவிரம் இருந்தது. மேய்ப்பர்கள் பிறந்த குழந்தையை பார்க்கும்படியாக அவர்கள் வயல்வெளியிலிருந்து மந்தையை விட்டுவிட்டு தாம் கண்டு கர்த்தரால் கேட்ட எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் இருக்கிற பிள்ளையும் பார்க்கும்படி தீவிரமாய் அங்க வந்தார்கள் போடப்பட்டிருக்கு. மனுஷர்களுடைய தீவிரங்கள் இருக்கு. நீங்க மனுஷர்கள் தீவிரங்கள் அல்ல, நம்முடைய தீவிரங்கள் அல்ல, கர்த்தருடைய தீவிரத்தை இன்னைக்கு சற்று நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எப்படி நமக்காக தீவிரமா இருக்கிறார், முழு மூச்சோடு இந்த வருஷத்துல அவர் செயல்படுவார். 2024 கர்த்தர் முழு மூச்சோடு, முழு பிரயாசத்தோடு, முழு பலத்தோடு
நம்மில் முழு அன்பு கூர்ந்து அவர் செயல்படுவார். எப்படி செயல்படுவார்னு சொல்லி பார்த்தா தீவிரமா செயல்படுவார். முதல் காரியமாக சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரு பெருக்கத்துக்கு கர்த்தரின் தீவிரம். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வச்சிருக்கலாம், சில ஆசீர்வாதங்களை, கொஞ்சம் சமாதானம் இருக்கலாம், கொஞ்சம் சுகம் இருக்கலாம், கொஞ்சம் விடுதலை இருக்கலாம், கொஞ்சம் நிம்மதி இருக்கலாம், கொஞ்சம் பலன் இருக்கலாம், கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கலாம், கொஞ்சம் பணம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, சின்னவன் ஆயிரமாய் ஆவான், சிறியவன் பலத்த ஜாதிமாவான். அதுதான் கர்த்தர் தீவிரமா நிறைவேற்றுவார். நம்மள அவர் என்ன செய்வார்னா மல்டிப்ளை பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:16 வசனம் தான் சொல்லுது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை வர்த்திக்க, பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், நம்முடைய பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன், இல்லை நம்ம பெருக செய்கிற தேவன், நம்முடைய வியாபாரத்தை பெருக செய்கிற தேவன், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை பெருக செய்கிற தேவன், பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு தேவன். கர்த்தர் எல்லாத்திலும் ஒரு வர்த்தகத்தை இல்லைன்னா ஒரு விருத்தியை, ஒரு அபிவிருத்தியை கர்த்தர் தருவார். பிரியமான கொஞ்சம் ஞானம் இருக்குது, கர்த்தர் ஞானத்துல அபிவிருத்தியை கர்த்தர் தருவார். கர்த்தர் பொருளாதாரத்துல பணம் ரொம்ப கொஞ்சமா இருக்குது, இதை வச்சு நீ எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியல 2023. ஆனா 24 செய்வோம். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய தீவிரம் அதுல காணப்படும். பிரியமானவர்களே, தீவிரித்து செயல்படுகிற, தீவிரமாய் நடப்பிக்கிற ஒரு தேவன். சின்னவன் ஆயிரமாவான், சிறியவன் பலத்த ஜாதிமாவான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11. ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகம 17:2. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் அதிகமாய் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தர் பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். போன வருஷத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ணியிருக்கிறார். இந்த வருஷத்துல மிகவும் அதிகமாய் திரளாய் பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதுல கர்த்தர் தீவிரம் காட்டுவார். பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவர் தீவிரம் காட்டலையா? இது வரைக்கும் ஆண்டவர் செயல்பட்டார். ஆனா இனிமேல கர்த்தர் அதி தீவிரமாய் கர்த்தர் செயல்படுவார். இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போச்சு. இப்போ அதே ட்ரெயின் 120 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அதுதான் அதோடைய வித்தியாசம். இது வரைக்கும் இருந்தது, ஸ்பீட் இருந்தது. ஆனா இப்ப அதை விட அதிக தீவிரம், அதி தீவிரத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்க விஷயத்துல, உங்க நலன்ல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்துல கர்த்தர் அதி தீவிரத்தை காண்பிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் எதுல தீவிரத்தை காண்பிக்கிறார்? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், கிடங்களே அவன் சாவதில்லை, அவன் அப்பம் அவனுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 14வது வசனம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். முதல்ல கர்த்தர் நம்மை வர்த்திக்க செய்யறதுல தீவிரம். 2வது கர்த்தர் நம்மை விடுதலை செய்வதில் ஒரு தீவிரம். கர்த்தர் விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அதுதான் தீவிரமான ஒரு விடுதலை. இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேரு பலவிதமான சிறை இருப்புல இருக்கிறாங்க. சிறை இருப்புன்னு சொல்லும் போது கேப்டிவிட்டி. ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 காரியங்கள் இருக்கும். எகிப்தின் அடிமைத்தனம், பாபிலோனின் சிறை இருப்பு, பிசாசின் கட்டு. இந்த 3 காரியங்கள்ல தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பாங்க. எகிப்தின் அடிமைத்தனம் the slavery of Egypt. 2வது பாபிலோனின் சிறை இருப்புன்னு சொல்லும் போது the captivity of Babylon. சிறைச்சுன்னு போயிருக்காங்க. நல்லா இருந்தவங்கள போய் எங்கேயோ போய் இருந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அதுதான் காரியம். 70 வருஷம் பாபிலோன்ல சிறை இருப்பா காணப்பட்டது. 3வது காரியம், இந்த கூன் விழுந்த பெண்ணா இருந்தாங்களே சபையில, அந்த பெண்ணுக்கு காணப்பட்ட ஒரு பிசாசு கட்டு. இதுல தான் அநேகமா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறது. ஆனா தேவன் இன்னைக்கு சொல்ற காரியம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமா விடுதலை ஆகணும். எதுலயோ வந்துட்டு நம்ம சுயாதீனமா இருந்தோம், கொஞ்சம் அஜாக்கிரதையா கூட இருந்திருக்கலாம். எதிரி வந்தான், ஒரு பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசார் புடிச்சின்னு போனான். அதுக்கு பிறகு அங்க பாத்தீங்கன்னா 70 வருஷம் சிறை இருப்பு. அது எத்தனையோ வருஷமா இருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் அதை என்ன செய்யிட்டார்னா வெறும் 70 வருஷமா மாற்றி அதை வெளியே கொண்டு வந்துட்டார். அதான் காரியம் பாருங்க. உடனே வந்த பிறகு திருப்பி தேவாலயத்தை கட்டினாங்க.
எஸ்ரா நெகேமியாலாம் வச்சு அதை செய்தாங்க. நல்லா கத்தர் மீண்டுமாய் பழையபடி வைத்திருந்தார். சிறைப்பட்டு போனமே தீவிரமாய் விடுதலையாகும். இந்த பாத்தீங்கன்னா இதுல சங்கீதம் 126ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல இருக்கிறோம். சியோன் சொன்னா கர்த்தருடைய வேதம் புறப்படுகிற இடம் தான் சியோனா இருக்கு. கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம் தான் சியோனாக இருக்கு. சியோன் அதுதான். ஆனா சியோனின் சிறையிருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. சியோனின் சிறையிருப்புன்னு சொல்லும் போது சியோனுக்கு கூட சிறையிருப்பு பாருங்களேன். சியோனை போல ஒரு பெஸ்டான ஒரு இடம் கிடையாது இல்லையா? கர்த்தருடைய வேதம் புறப்படுது, சத்தியம் அங்கிருந்து வெளிவருது, கர்த்தர் தங்குற இடமா இருக்கு. நானும் நீங்களும் தான் சியோனா, ஆவிக்குரிய சியோனா இருக்கிறோம். ஆனா இங்க சங்கீதம் 126ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, அப்போ சியோன் எதுல இருக்கு? ஒரு சிறையிருப்புக்குள்ளாக தானே இருக்கு. அதுதான் அங்க வேதவசனம் சொல்றது. ஈவன் ஜயன் இஸ் அண்டர் சம் கேப்டிவிட்டி. ஒருவேளை நீங்க சிகரெட்டுக்கு ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், மது போதைக்கு சிறையிருப்பா இருக்கலாம், வேசித்தனத்துக்கு சிறையிருப்பா இருக்கலாம், விபச்சார பழக்கத்துக்கு சிறையிருப்பா இருக்கலாம், பொய் பேசுவதுல ஒருவேளை சிறையிருப்பா இருக்கலாம், பில்லிசூனியத்துல சிறையிருப்பா இருக்கலாம், மாந்திரிக கட்டுகள், சிந்திக்க முடியாதபடிக்கு ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சிறையிருப்பு, வேலைக்கு போக முடியாதபடிக்கு ஒரு சிறையிருப்பு, குடும்பத்தாரோட மகிழ்ச்சியோட இருக்க முடியாதபடி இதெல்லாம் சிறையிருப்பா இருக்கு. இதெல்லாம் பலவிதமான சிறையிருப்புகள் வாழ்க்கையில, மனுஷ வாழ்க்கையில காணப்படுகிற சிறையிருப்பா இருக்கு. பிரியமான கர்த்தர் இன்னைக்கு இந்த வருஷத்துல ஆரம்பத்துல சொல்றாரு, சிறைப்பட்டு போனமே தீவிரமாய் விடுதலையாவான். நீ சியோனா இருக்கலாம். சியோன் தான் சிறைப்பட்டு போயிருக்குதுங்க, வேற எதுவும் இல்லை. சியோன் தான் சிறைப்பட்டு போயிருக்கு. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் அதிசீக்கிரமாய் திருப்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமா, இயேசுவான இந்த உலகத்துல வந்தது காரணம் நம்முடைய அடிமைத்தனத்தை மாற்ற, கட்டுகளை உடைக்க, சிறையிருப்பை திருப்ப. ஆமா, அது இப்ப தீவிரமா செய்வேன்னு சொல்றாரு. அவருடைய ரத்தம் நமக்கு அந்த தீவிரமான ஒரு விடுதலையை கொண்டு வரும். அவருடைய வசனம் நமக்கு தீவிரமான ஒரு விடுதலையை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த விடுதலை சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். எப்படி விடுதலை? சுய முயற்சினால விடுதலையா? நான் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப பயங்கரமான இரும்பு கம்பிகள்ல சுழ்ந்து இருக்குது, எல்லாமே கொத்தளங்கள் போட்டிருக்காங்க, வெளியே வர முடியல, எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டு வந்துடுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலேயா. அதுதான் சொல்லப்படும். கர்த்தர் எப்படி விடுதலை கொண்டு வரான்னா கர்த்தருடைய ஆவினாலே. இயேசுவின் ரத்தத்திலாம் கழுவப்படணும், வசனத்தினால நானும் நீங்களும் படிக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டா வந்துருமா ஐயா? விடுதலை ஆவியானவர்கிட்ட. அதுதான் முக்கியம். ஆவியானவர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். முதல்ல வர்த்திக்க பண்றதுல ஒரு தீவிரம், விடுதலை பண்றதுல ஒரு தீவிரம், மூன்றாவது வார்த்தையை நிறைவேற்றுவதிலே தீவிரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களேன். கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ என்னத்தை காண்கிறாய்? அவர் சொன்னாரு, நான் வாதுமை மரத்தை பார்க்கிறேன். வாதுமை மரத்தை நீ காண்கிறது சரியே, நான் வாதுமை மரத்தை பார்க்கிறேன்னு நீ சொன்னது சரிதான்ப்பா. என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். என் வார்த்தையை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். I will fulfill my word aptly, purposefully. அதுதான் அங்க சொல்லக்கிறேன். என் வார்த்தையை நான் என்ன பண்ணுவேன்? தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அதான் கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உனக்கு போஷிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், காப்பாற்றுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இதுதான் யாக்கோபுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இல்லையா? நான் உன்னை பாதுகாத்து, உன்னை போஷித்து, காப்பாற்றி, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் கர்த்தர் அங்க யாக்கோபுக்கு சொன்ன ஒரு நல் வார்த்தையா இருந்தது. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் அதான் சொல்லுது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே நடத்தினார். யாக்கோபுக்கு எவ்வளோ சூழ்நிலை இருந்தது இல்லை? லாபான் மூலியமாக ஒரு பிரச்சனை இருந்தது, மனைவிகள் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தது, ரூபன் மூலியமாக சில பிரச்சனைகள் இருந்தது, யூதா மூலியமாக, லேவி மூலியமாக சில பிரச்சனைகள் இருந்தது, தீனாள் மூலியமாக பிரச்சனைகள் வந்தது. எல்லாம் வந்தது இல்லையா? குடும்பத்துல எல்லா பிரச்சனை லாபான் மூலியமா வந்தது, மனைவி மூலியமா வந்தது, பிள்ளைகள் மூலியமா வந்தது, மகா மூலியமா வந்தது, ஏசா மூலியமாவும் வந்ததுங்க. 400 பேரோட போனார்ல,
அது நல்லதுக்கு போனாரா எதுக்கு போனாரோ, ஆனா ஏதோ போனாரு, விரோதமா எதிர்க்கு போனார், எல்லாம் வந்தது. ஆனா கர்த்தர், நான் உன்னை பாதுகாத்து உன்னை காப்பாற்றி இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நீ கர்த்தரை தொழுது கொள்வாய். இந்த வார்த்தையை நான் தீவிரமா நிறைவேற்றுவேன். யாக்கோபு வாழ்க்கையில கர்த்தர் அதை தீவிரமா நிறைவேற்றினார். கடைசி வரைக்கும் யாக்கோபு நல்ல ஒரு 147 வயசுங்க அவருக்கு. 130 வயசு வரைக்கும் அவர் அவருடைய ஊர்ல இருந்தார். அதுக்கு பிறகு எகிப்துக்கு போய் ஒரு 17 வருஷம். இந்த 130 அது ஒரு 17 எல்லாம் சேர்த்து 147 வருஷம் நல்ல சுகஜீவியா இருந்து அவர் ஜீவித்து தன்னுடைய நாட்களை முடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இது சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். உனக்கு என்ன வார்த்தை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ, என்ன மணமகனை குறித்திருக்காரோ, என்ன மணமகளை குறித்திருக்காரோ, எந்த குழந்தையை குறித்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வேலையை குறித்திருக்கிறாரோ, என்ன சம்பளம் குறித்திருக்கிறாரோ, உனக்கு சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறே போவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கர்த்தர் தீவிரமா வேகமா நிறைவேற்றுவார். ஆம வேகத்துல போறாருன்னு நினைக்காதீங்க. ஆம வேகத்துல தான் ஏன் பிளஸிங் எல்லாம் போகுது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இனி வருகிற நாட்கள புயல் வேகத்துல அது செயல்படும். இது வரைக்கும் தென்றலா இருந்திருக்குது, தென்றல் இப்போ புயலா மாறுகிற ஒரு நேரம். அதுதான் தீவிரமா நிறைவேற்றுது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். 3 தீவிரத்தை கர்த்தர் செய்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமா நடப்பிப்பேன். விருத்தி அடைவதிலே ஒரு தீவிரம். 2வது விடுதலை கொடுப்பதிலே ஒரு தீவிரம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். 3வது ஒரு தீவிரம், வார்த்தையை நிறைவேற்றுவதிலே தீவிரம். யாக்கோபுக்கு அதை நிறைவேற்றினீங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த தீவிரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கணேசன், கர்த்தர் கணேசன் ஒரு பேரை பார்க்கிறேன்னு, நீங்க ஒரு ரெகுலரான ஒரு கிருபை டிவி நேயர். நீங்களும் உங்க ஃபேமிலியும் உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கீங்க. கணேசன், கர்த்தர் உங்க வீட்டுல ஒருத்தர் அதிகமான ஜுரத்துல நடுங்கி கொண்டு மரண கட்டோடு போராடிட்டு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்படியாக ஒரு போர் வைத்து போச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு இளம் வயது தான், அவங்களுக்கு ஒண்ணு வயசு கிடையாது. ஒரு பெண் நடுங்கிட்டு இருக்காங்க. உங்க உறவுக்கார பெண்ணுன்னு தேவன் சொல்றார். அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க செய்யற வியாபாரத்துல ஒரு சின்ன வியாபாரம் செய்றீங்க, வெளியே கடையா போயிட்டு ஏறி இறங்குறத பார்க்கிறேன். கர்த்தர் அந்த வியாபாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கர்த்தர் கட்டளைறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல கோஸ்ன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கோஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் உன்னை கவுஸ்ன்னு கூட சொல்றாங்க. நீ சொல்ற நான் கவுசா. உன்னை யார் எப்படி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு உன்னை கோஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறாரு. கோஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தலையில இருக்கிற பாரம் இறங்குது. கோஸ் ஒரு மாதிரி உனக்கே பயப்படுற, இதை மறிச்சு போயிடுவனோ, ஏதோ ஒரு தலை குளிச்சேன், தலை குளிச்சதுல இருந்து எனக்கு தலைக்குள்ள ஏதோ ஈரம் வந்துடுச்சு, சைனஸா என்னன்னு தெரியல, சில சைனஸ்ன்றாங்க. கர்த்தர் நீ கோஸுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்கு நன்றி. அந்த தண்ணி அப்படியே இறங்கி வரதை பார்க்கிறேன். இன்னொரு 1/2 மணி நேரத்துல உனக்கு சரியாயிடும். ஆண்டவரே, பேச்சி அம்மான்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஒரு வயசான பாட்டியம்மா. கர்த்தர் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்களும் கிருபை டிவி அடிக்கடி பார்ப்பீங்க. அதுவும் குறிப்பா எங்க ப்ரோக்ராம், எம்பிடி ப்ரோக்ராம்னா நீங்க யாரோ கூட்டின்னு வந்து உங்களை உட்கார வைப்பாங்க, இது நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்பீங்க. கர்த்தர் பேச்சியமாவே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க பேர குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க தேவனத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டீங்க. ராஜேஷ், கர்த்தர் இன்னைக்கு ராஜேஷை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். புது பலனை கர்த்தர் தரார். நிறைய சக்தி இழந்துட்டீங்க ராஜேஷ். தேவையில்லாத உழைச்சி எங்கெங்கேயோ ஓடி எல்லா வியாதியும் எல்லா பலவீனத்தையும் எடுத்துன்னு வந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி ஒன்றும் முடியாதபடிக்கு தளர்ந்து போய் ஆவில வெக்ஸாயி ஆவில விடாய்த்து போயிருக்கீங்கன்னு தேவன் சொல்றார். ஆவில விடாய்த்து போயிருக்கிற ராஜேஷ், கர்த்தர் இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள் உனக்கு, அதுல ஒன்றும் பலனே இல்லை, பணமே கைக்கு வரல, ஓடினது தான் மிச்சம். பஸ்ஸை பிடிச்சிங்கன்னு பைக் எடுத்துன்னு போனது தான் மிச்சமாக காணப்படுது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு விடாய்த்த ஆத்மாவுக்கு கர்த்தர் ஒரு புது பலனையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு நன்றி. அடுத்த வருஷம் உனக்கு நல்ல ஒரு வருஷமாக காணப்படும். பிரசாத்னு ஒரு பேரை பார்க்கணும். பிரசாத், அந்த பேரே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குங்கும பிரசாத்னு சொல்றார். அது யாருன்றது எனக்கு தெரியல. பேர் வந்து குங்கும பிரசாத்ன்றார். குங்கும பிரசாத் ஒரு ஆம்பளை. நீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். புது பலனும் இரக்கமும் கிருபையும் கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம். நன்மையான ஆசீர்வாதங்கள் வரும் பிரசாத். கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கல்பனான்னு ஒரு பேரை பார்க்கிறேனே, புது பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக நன்றி. இங்க அப்படியாக நிறைய உதிரப்போக்கு, இன்னும் சொல்ல போனா ப்ளீடிங் ஏராளமா ஆயிடுச்சு. குறிப்பாக இந்த மாசம் உங்களுக்கு நிறைய ப்ளீடிங், வயிற்று பிடிச்சினே உட்காந்துருக்கிறீங்க.
நிறைய நேரத்துல அப்படியே வெட்டா இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு கல்பனா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளைறதுக்காக நன்றி. ஆண்டவரே, சவுக்கார்னு ஒரு பேரை பார்க்கிறேன். சவுக்கர், ஹார்ட் ப்ராப்ளத்துல கஷ்டப்படுறீங்க சவுக்கர். கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை விமோச்சனத்தை தரத்துக்காக நன்றி. கர்த்தர் சொல்ற காரியம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு என்னுடைய நம்பரை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அது ரொம்ப சீரியஸ், நிறைய பிளாக்ஸ் இருக்கு, ஆனா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சவுக்கர், கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை தரேன்றார். தீவிரமா விடுதலை ஆவீங்க. கர்த்தர் நீங்க சாவ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஆனா தேவன் நீங்க சொல்ற காரியம் உனக்கு ஜீவனை தரேன்றார். கர்த்தர் நீங்க செய்யறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமேன். கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் நன்றியை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வருஷமாக, ஆசீர்வாதத்தின் வருஷமாக இருக்கும். சாலமன் அண்ணன் ஒரு பாடல் புஸ்தகம் ஒன்று போட்டிருக்காங்க. எம்பிடி ஹிட்ஸ் வால்யூம் 2, வால்யூம் 1 இருக்கு, வால்யூம் 2 இருக்கு. விருப்பப்பட்டவங்க இந்த புஸ்தகங்களை எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் ஒரு 13 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் சின்ன புஸ்தகங்கள் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த புஸ்தகத்தை அனுப்பி வைப்போம். உங்களுக்கு ஜப உதவிகள் வேணும்னு சொன்னால், ஏதாவது ஆவிக்குரிய சந்தேகங்கள், ஜப உதவிகள், ஊழியங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வேணும்னு சொன்னால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர்கள் எல்லாம் அதில் வரும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு எம்பிடி யூடியூப் ப்ரோக்ராம் ஒரு 4 வருஷமாக நடத்தின்னு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்துடுச்சு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் இருக்கிறாங்க. கர்த்தர் அதை கிருபையாக ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு, சொல்லப்போனால் ஆவிக்குரிய மன்னா, வேத வசனம், ஜபம், சாட்சிகள், பாடல்கள் எல்லாம் அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை பார்த்து அதன் மூலியமாக பிரயோஜனப்படணும்னு சொல்லி நான் கிருபையாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென்.